முதல்வர் விஜய் தலைமையிலான தாவேக ஆட்சிக்கு வந்த பின்னர் அரசு அலுவலகங்களில் லஞ்சம் வாங்குவது அடியோடு நின்றுவிட்டதா என்றால் இல்லை என்கிறார்கள் பொதுமக்கள் மற்றும் ஒப்பந்ததாரர்கள். அதே நேரம் லஞ்சம் கொடுத்து காரியம் சாதித்தவர்கள் இப்போது பல இடங்களில் புலம்புகிறார்கள். ஏனெனில் 2 நாளில் அல்லது ஒரே நாளில் ஃபைலை மூவ் பண்ணி ஓகே வாங்கியவர்கள் இப்போது வாரக்கணக்கில் காத்திருக்கிறதாக குமுறுகிறார்கள். தாவேக ஆட்சிக்கு பின்னர் பல இடங்களில் லஞ்சம் கேட்பதாக புகாரில் மாட்டிவிட மக்கள் தொடங்கியதால லஞ்சம் நேரடியாக கேட்க மறுக்கும் சில அரசு அதிகாரிகள் அப்ரூவல் தராமல் இழுத்தபடியாக மக்கள் குமறுகிறார்கள். இந்தியன் படத்தில் கமல்ஹாசன் லஞ்சம் வாங்குவதற்கான காரணத்தை கூறுவார். காலையில் விண்ணப்பம் வாங்கி அதனை கொடுத்து லைசன்ஸ் வாங்க 3 நாள் அலைய வேண்டும். அதற்கு வந்து போக போக்குவரத்து செலவு, விடுமுறை எடுப்பதால் போகும் சம்பளம் எல்லாவற்றையும் கணக்கிட்டு பாரு, இது குறைவுதானே, ஒரே நாளில் வருகிறது அல்லவா என்பதாக பேசுவார். அரசு அலுவலகங்களில் நேர்மையான காரியம் சாதிக்க வேண்டும் என்றால் சிஸ்டம் இப்படிதான் அவர்களை குறைந்தது 3 நாட்களாவது பல விஷயங்களுக்கு அலையவிடும். எந்த ஃபைலும் உடனே நகராமல் இருக்க சிஸ்டம் தான் காரணம். இந்த சிஸ்டத்தை வேகமாக நகர வைக்கவே லஞ்சம் என்ற ஒன்றை பவர் கையில் எடுக்கிறாங்க. என்னதான் சரியான முறையில் விண்ணப்பித்தாலும் எல்லாம் சரியாக இருந்தாலும் டிடிசி அப்ரூவல் தொடங்கி பத்திரப்பதிவு, பட்டா வாங்குவது என வேலைகளுக்கு லஞ்சம் கொடுத்தால் உடனே ஓகே ஆகும் என்கின்ற நிலை சில இடங்களில் ஏற்பட்டது. பல்வேறு அரசு அலுவலகங்களில் லஞ்சம் கொடுத்தால் வேலை வேகமாக முடியும் என்ற நம்பிக்கையை உருவாக்கினார்கள். நேர்மையான முறையில் விண்ணப்பித்தாலும் அலைச்சலுக்கு பயந்து பணம் கொடுத்து காரியம் சாதித்தவர்கள் பலர். இதற்கு காரணம் இங்குள்ள சிஸ்டம் தான். இந்த சிஸ்டத்தை மாற்ற வேண்டும் என்றுதான் ரஜினிகாந்த் பேசியிருக்கிறார். சிஸ்டத்தை மாற்ற வேண்டும் என்று அரசியலுக்கு வந்தவர்தான் முதல்வர் விஜய். இங்கு திமுக, அதிமுக இருந்த காலத்தில் சிஸ்டம் சரியில்லை என்று விமர்சித்து வந்த முதல்வர் விஜயே நினைத்தாலும் அவ்வளவு எளிதாக இந்த சிஸ்டத்தை மாற்றிவிட முடியாது. இந்த சிஸ்டத்தை மாற்ற வேண்டும் என்றால் அரசு ஊழியர்கள் லஞ்சம் வாங்குவது தவறு என்பது எவ்வளவு உண்மையோ அதேபோன்று வேகமாக காரியம் சாதிக்க வேண்டும் என்று மக்கள் பணத்தை தருவதும் தவறுதான். நமக்கு முன்பு 1000 பேர் விண்ணப்பித்திருப்பார்கள் என்கின்ற நிலையில் நமது ஃபைலை முதல் ஆளாக பார்த்து உடனே முடிக்க வேண்டும் என்று நினைக்கும் அவர்கள் லஞ்சம் தருகிறார்கள். அதனை வாங்கி பழக்கப்பட்ட அரசு ஊழியர்கள் அவர்களுக்கே முன்னுரிமை தர தொடங்கிட்டாங்க. லஞ்சம் கொடுக்காமல் காரியம் சாதிக்க நினைத்தால் அலைச்சலை தாங்க வேண்டிய நிலை இருக்கிறது. சில இடங்களில் லஞ்சம் கொடுத்தால் வேலையாகும் என்கின்ற நிலையும் அப்பட்டமாகவே தெரிகிறது. இதனால் லஞ்சம் மக்கள் கொடுக்கும் வரை அதை கண்டிப்பாக அனைவரும் வாங்கத்தான் செய்வார்கள். தற்போது இந்த சிஸ்டத்தையே மாற்ற வேண்டும் என ரஜினிகாந்த் கூறியிருக்கிறார்.